ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் பேசிட்டே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சவுண்ட் கொஞ்சம் நல்லா கேட்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க. கமெண்ட்டை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இந்த வீடியோக்காக ரெடி ஆகிறது இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன், ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், வேறு இந்த தலையை காய வைக்கணும், நிறைய வேலை இருக்குது, டைம் வேறு ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு காலையிலே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் என்னன்னு தெரில, ஏதோ கொஞ்சம் உடம்பு டல்லாகவே ஃபீல் ஆகும் பாருங்களேன், அந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படின்றதுனால அப்படியே இருந்துட்டேன். சரி பார்ப்போம், கொஞ்சம் ஈவினிங் டைமில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே டைம் ஆகிடும், இருட்டி போயிடும் அப்படின்றதுனால சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். இன்னைக்கு இந்த ஜிமிக்கி தான் போட போகிறேன். நிறைய பேர் இந்த ஜிமிக்கியை பற்றி தான்ப்பா சொல்லியிருந்தீங்க, என்னை பற்றி கூட சொல்லலை. ஜிமிக்கி நல்லா இருக்குது, ஜிமிக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இது என் தம்பி வாங்கி கொடுத்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்க்க உங்களுக்கு கோல்டு மாதிரி தானே இருக்குது, கோல்டெல்லாம் இல்லை, சும்மா எப்படி சொல்கிறது, கவரிங் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கும், அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், கோல்டு மாதிரியே தான் கிட்டத்தட்ட இருக்கும். இன்னொன்று என்னோட காது பாருங்களேன், என் தம்பி சொல்லுவான் உனக்கு வடக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். காது நல்லா பெருசாக இருக்கும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். எங்கள் அவ்வா மாதிரியே எனக்கு காது, அதனால கொஞ்சம் பெருசாக இருக்குமா. எந்த குட்டி தோடு போட்டாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எடுக்கவே எடுக்காது, பார்க்க அவ்வளோவா நல்லாவும் இருக்காது, என்னமோ காதில் தோடே இல்லாத மாதிரி இருக்கும். நானும் சின்ன சின்னதாக இந்த ரிங்கு மாதிரி போடுறது அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணுவேன். ஆனால் அது எனக்கு தோடே போடாத மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரிலாம் பெருசாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கே அது ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் தோடு போட்டிருக்க அந்த ஃபீலே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் நல்லா பெருசாக இருக்குல்ல, இது என் காதில் அப்படியே அழகாக அடங்கும். அப்பயும் காதில் கொஞ்சம் கேப் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பெரிய தோடு. நீங்கள் கேட்டிருந்தீங்க கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இதான் போட்டுக்க போகிறேன். எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பீஸும் வரும், நல்லா அழகாக ரவுண்டாக, அதுவும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சாரீலாம் வியர் பண்ணுறோம் அப்படின்னா இது போடுவேன். இது எத்தனை வருஷமாக நான் வச்சுருக்கேன் தெரியுமா, அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் கருத்து போல் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? உண்மையாவே இது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கிராண்டான லுக் இருக்கும். அது என்னோட ஃபேஸ்க்கு ஏதோ நல்லா இருக்க மாதிரி எனக்கே தோணுச்சு. நீங்க நிறைய பேர் வேற சொல்லியிருந்தீங்கல்ல, திரும்ப திரும்ப நானே வீடியோ பார்த்தேன். ஆமால வித்தியாசமா தான் இருக்கு, அதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சரி ஓகே, இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணதால இதை கொஞ்ச நேரம் நல்லா காய வைக்க வேண்டியிருக்கு. காயெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பேசிட்டே முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். சவுண்டு மட்டும் எனக்கு அடுத்த வீடியோவுக்காக நீங்க கிளியர் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு நான் இந்த மாதிரி எடுக்கிறேன், ஓகேவா? 6 அடி கூந்தல் கூட ஈஸியா காஞ்சிரும், ஆனா இந்த கூந்தலை காய வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேத்தே பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, பனியில கொஞ்சம் வெளில நின்னதா எதனாலன்னே தெரியல, தலைவலியா தாங்க முடியல, அப்படி ஒரு தலைவலி. இப்ப வரைக்குமே சரியான தலைவலி. அதுக்கு பயந்துகிட்டே நான் ஹேர் வாஷ் பண்ணாம இருந்தேன். சரி இன்னைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனாலதான் நான் பண்றேன். ஹேரை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப நான் கேர் பண்ணாம விட்டுட்டேன். இப்பயுமே பெருசா நான் கேர் பண்றது இல்லை. ஹேர் பேக்லாம் அதிகமா போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சீரம் அப்ளை பண்ணாம இருக்கிறதே இல்லை. சீரம் போட்டனாலே ஓரளவுக்கு என்னோட ஹேர் கட்டுக்குள் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா என் தம்பி கிண்டல் பண்ணுவான் அடிக்கடி, என்னமா சொல்லுவான், என்ன இது தேங்காய் நார் மண்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்பான். அந்த மாதிரிதான் ஒரு சில நேரம் ஆயிடும் நம்ம கவனிக்காம விட்டோம்னா. மோஸ்ட்லி நான் ஆனால் ஹேருக்கு நான் எப்படி ஃபேஸ்க்கெலாம் கேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஹேருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது பண்ணுவேன். இங்கே பொட்டு வைக்க மறந்துட்டேன். நமக்கு வேற கொஞ்சம் ஏர்நித்தியா, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஏர்நித்தியா, அதனால இந்த பொட்டு வச்சா கொஞ்சம் அப்படி மேட்ச் பண்ணிடுவேன். கொஞ்சம் பார்க்க சகிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சொட்ட மண்டை அதிகமாக தெரியுமா. சரி அதை வேற யாராவது சொல்லி மனசு கஷ்டப்பட்டு எதுக்கு, அதனால இதை வச்சிடுறது. அதனாலன்னு வைக்கல, கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாரும் வைக்கிறது தானே, அதுக்காக தான் வைக்கிறேன். இருந்தாலும்
இது வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஹேர் வந்து நீங்க வந்து என் ஃபேன்ல காய வைக்கிறீங்க, ட்ரையர் யூஸ் பண்ணலாம்ல, ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ட்ரையர் யூஸ் பண்ணலாம் தான். எனக்கு என்னமோ அது அப்பையிலேருந்து பெருசா பிடிக்காது. ரொம்ப அர்ஜென்ட்டா எங்கேயாவது நான் கிளம்பணும், அந்த டைம்ல வந்து ரொம்ப ஈரமா இருக்கு, தலைவலி வந்துடும் அப்படின்ற மாதிரி இருந்தா நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரம் வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா அது ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடும் உங்களுக்கு. இன்னொன்று ஹேர் லாஸும் வந்து அதிகமாகிடும். அதனால எப்பயுமே நமக்கு இவர் தான். இதில் தான் நான் எப்பவுமே வந்து காய வைப்பேன். நல்லா சூப்பராக இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கூலிங்காக நல்லா இருக்கும் எனக்கு இங்கே உட்காந்து இந்த மாதிரி காய வைக்கும் போது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்காதே, அதனால அடுத்து கட் பண்ணிட்டு அப்புறமா எடுக்கிறேன். ஏன்னா ஃபேன் காற்று சத்தமே அதிகமாக கேட்கும். அப்படியே விலாக் இடையில காலையில் பண்ண பச்சைப்பயிறு தோசை, அப்புறம் வந்து தக்காளி சட்னி, இது 2 ரெசிபியும் ஷேர் பண்ணிடுறேன். பச்சைப்பயிறு தோசைக்கு பார்த்திங்கன்னா நைட்டே வந்து 1 கப் அளவுக்கு அரிசி, ஒரு 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 2த்தையும் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, பெருஞ்சீரகம் இல்லைனா சீரகம், இது 2ல் எது வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான், நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த அரிசியும் பயிர் இருக்குல்ல, 2த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் நைஸாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும், குறை குறைன்னு தேவையில்ல. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து உடனே சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சைடிஷ் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் தான். இது அளவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா கலர் அதிகமாக கொடுக்கும், ஆனால் காரம் வந்து அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் மட்டும்தான் தாளிக்கணும். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லா தோசைக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். முடக்கத்தான் தோசை, இந்த மாதிரி பச்சைப்பயிறு தோசை, எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஊற்றியாச்சு. இந்த தோசை பார்த்தீங்கன்னா புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம உடனே செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் 1, 2 தான் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஈவினிங் ஆயிட்டாலே பார்த்தீங்கன்னா சரியான கொசு வந்துடுது. அதுவும் இந்த 6 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கொசு கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொசு எங்கே தான் போகுமே தெரியல, எதுவுமே இருக்காது. அது வரைக்கும் தான் வந்து கதவு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன். மற்ற நேரம்லாம் மோஸ்ட்லி ஓப்பனில் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் போக வரத்துக்கு. அப்புறம் இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம செடியில வந்து பூத்துது. சரி நல்லா இருக்கு, ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மோஸ்ட்லி இந்த ரோஜா பூலாம் வந்து தலையில் வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. யாராவது வச்சிருக்கும் போதுமே எனக்கு அது வித்தியாசமாக தான் தோணும், பிடிக்காது. மல்லி அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும். இந்த பூ மட்டும் நான் வைக்க மாட்டேன். ஆனால் இது வந்து சரி ஒன்று நல்லா இருக்கு, சரி வச்சுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒன்று வச்சிருந்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால இன்னைக்கு வைக்க போறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியில வந்து பூத்தது கிடையாது. அதாவது எப்படி சொல்றது, நம்ம செடி வாங்கிட்டு வந்துட்டு புதுசா முக்கு வச்சு அப்படி பூக்கல, ஆல்ரெடி வந்து முக்கு இருந்துச்சு அதுல பூத்த பூ தான். சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்க போறேன். நல்லா வச்சிருக்கேனா? பூஜை பாத்திரம்லாம் நேற்று ஈவினிங் வந்து வாஷ் பண்ணி வச்சது. இப்போதான் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறேன். பேசிட்டே அப்படியே அதையும் பண்ணிடலாம். நான் ஒரு எவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில இந்த கார்ட்டூன்லாம் ஓடுது பாருங்க, அதை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் டிவி வேஸ்ட்டாக ஓடிட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் ஒரு சீரியலோ இல்லை ஒரு சாங்கோ எதுவுமே பார்க்கறதே இல்லை, சுத்தமாக டிவியே பார்க்கறதுலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பையன் தான் பார்ப்பான். பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் ஓடும், அப்புறம் அது பாட்டே தானாக தான் ஓடிட்டு இருக்கும் வேஸ்ட்டாக. எப்போவுமே வந்து இந்த பூஜை பாத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம்ல, அப்போ வந்து இந்த மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை கற்பூரம் அப்புறம் ஜவ்வாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சு பாருங்களா, அவ்வளோ வாசனையாக இருக்கும். எப்போவுமே வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த டோர் மாதிரி இல்லை அப்படின்றதுனால அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா இருக்காது, ஏன்னா நல்லா ஓப்பனாக இருக்கிறதுனால. இதுவே வந்து நீங்கள் பூஜை ரூம் தனியாக இருக்குது, அந்த கபோர்ட் மாதிரி தனியாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே குப்புன்னு அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த கோல்டு வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. தம்பி சத்தம் போடாதப்பா, சவுண்டு வருதுப்பா, அம்மா வீடியோ தானே எடுக்கிறேன்.
அந்த வாட்டர் பாட்டில் தப்பிச்சிருச்சு. சரி இரு போட்டுட்டு வரேன் அப்படிங்கிறான். அந்த கோல்டு வந்து சேல் பண்ணணும்னு சொல்லி சொன்னால, அதுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க எதுக்காக சேல் பண்றீங்க, இப்ப விற்கிற விலைக்கு ஏன் கோல்டெல்லாம் வந்து விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடு வாங்கியிருக்கோம்ல, இந்த வீடு அந்த இடத்தோட சேர்த்து வாங்கினதுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும் பாயணும். அதுக்காக தான் வந்து நம்ம சேல் பண்றோம், சும்மா கிடையாது. என்ன பண்றது, அப்புறம் நமக்கு தேவைன்னா கண்டிப்பா நம்ம அதை செஞ்சுதானே ஆகணும். அதுக்காக விற்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை கேட்டீங்க அப்படின்றதுனால சொல்றேன். எங்களுக்கே என்ன கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, இப்ப விற்கிற விலைக்கெல்லாம் நகை கொஞ்சம் கூட வாங்கவே முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்ப நான் போட்டிருக்க பாருங்க, இது மட்டும்தான் நகைன்னு. இப்ப எனக்கு பெருசா அந்த நகையில அதுலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம்லாம் கிடையாது. நமக்கு ஒரே விஷயத்துல நான் ரொம்ப அடிக்டா இருப்பேன் அப்படின்னா, அது ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் அந்த ஸ்கின் கேர், அந்த மாதிரி இந்த மாதிரி தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நான் ஆசைப்படுவேன், தவிர பெருசாக அந்த நகையெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்னும் நிறைய வந்து வைக்க வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ஆன்லைனில் விற்கிது, ஒரு குட்டி முறமோ ஒரு ப்ரஷ்ஷு மாதிரிலாம். ஆமாம், அது ஏன் காசு கொடுத்து வாங்கிட்டா, அது நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்குன்னு வாங்கின ப்ரஷ் இருக்குது, முறம் இருக்குது. அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெண்டும் ஒரே வேலையை தான் பார்க்க போகுது. ஏன்னா அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, கொஞ்சம் லோக்கலாக இருக்குது. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆக மொத்தம் க்ளீன் பண்ணுதா, நமக்கு வேலை நடக்குதா, அதுதான் முக்கியம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து கபோர்ட் மாதிரி போடலாம்ல, ஓப்பனாகவே இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணலாம்ப்பா, எல்லாத்துக்கும் காசு தானே வேணும். எல்லாம் எடுத்து தான் இப்படி பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ நமக்கு முடியுதோ அப்போ தான் எல்லாம் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, அந்த இது முருகனுடைய அந்த ஃப்ரேம் வாங்கின பாருங்க, இப்போ வரைக்கும் ஒரு ஆள் வர மாட்டாங்க. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 வேலை இங்கே இருக்குது. சரி, அதுக்கெல்லாம் ஒரு வழியாக வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அப்படியே வெயிட் பண்ணுறோம். ஆனால் அதை கூட இன்னும் மாட்ட முடியல. அதுக்கே நமக்கு ஆள் சரி வரல. அப்பப்போ இந்த மாதிரி அப்படியே தொடச்சி விட்டுக்கிறது. ஏன்னா ஓப்பனாக இருந்தால் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாகும், அவ்வளோதான். நான் அப்பப்போ அழகாக தொடச்சி கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டேன்னா பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த தம்பி வந்து இந்த இடத்த நோண்டலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் எப்பவும் அழகா இருக்கும். அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த கோலத்தை போட்டு கையால் ஏதாவது நோண்டி எடுக்கிறது, இல்லை ஏதாவது பண்றது, ஏதாவது வேலை பார்த்துருவான். இங்கே வந்து அதுவும் இந்த ஸ்க்ரீன் வேற போட்டிருக்கோமா, இதை இப்படி மூடி விட்டுட்டு உள்ள இப்படி கொள்ள புஸ்கு மாரி வேலை இருக்கானா, இப்படி வச்சுட்டு ஏதாவது ஒன்று நோண்டிட்டு எங்கடா ஆளை காணான்னு பார்த்துட்டு இருப்போம். இங்கே தான் இருந்துட்டு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பான். செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவான். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அழகா அடுக்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்ற வேண்டிதான். கோலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கேன். எது போட்டாலும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிறதுனால, வெள்ளையில் கோலமாவு போடுறதுனால எது போட்டாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து லைவாக பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து வீடியோவோட அந்த டியூரேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்கா, போடலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி நான் வந்து போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் ஒரு சிலதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பெருசா யூடியூப் பார்த்து அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி நான் ஷேர் பண்ற அளவுக்கு எனக்கு நான் பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நான் என்னோட லைஃப்ல ரியலா வந்து ஃபாலோ பண்றதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். மற்றபடி எதையுமே நான் வந்து ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.